ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சமையல் ஒரு அனுபவமில் நம்ம ஹனி கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் 250 கிராம் மைதா மாவு, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 200 கிராம் பவுடர்டு சுகர், 125 ml பட்டர், உருக்கின வெண்ணெய், 1/2 டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 100 ml வாமான மில்க், 3 முட்டை. இதை வச்சு நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல கேக் நம்ம எதில் செய்ய போகிறோமோ அந்த பேனை வந்து பட்டர் வச்சு க்ரீஸ் பண்ணிவிட்டு உள்ளே வந்து நம்ம பட்டர் பேப்பர் போட்டு ரெடியாக வச்சாச்சு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு 3 முட்டையை இதில் சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு 1 மினிட் வந்து நம்ம எக்கை பீட் பண்ணிக்கலாம் மீடியம் ஸ்பீடில். அதுக்கப்புறம் நம்மளுடைய பவுடர் சுகர் சேர்க்கலாம். இது ரெண்டையுமே சேர்த்து நம்ம நல்லா பீட் பண்ணணும். ஒரு வெளிர் மஞ்சள் நிறம் வர்ற வரைக்கும் நம்ம பீட் பண்ணணும். பாருங்க, ஒரு இள மஞ்சள் கலரில் வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம உருக்கி வச்சிருக்க பட்டரை ஆட் பண்ணலாம். இதை சேர்த்ததுக்கு அப்புறமா 30 செகண்ட்ஸ் பீட் பண்ணிக்கலாம். இப்போ வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணலாம். இதோட நம்மளோட மில்க்கையும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை பீட் பண்ணிடலாம். எல்லாமே சேர்த்து நம்ம பீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து மாவு சேர்க்க ஆரம்பிக்கலாம். மாதிரி ஒரு ஜல்லடையில் ஃபஸ்ட்டு மைதா மாவை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பேக்கிங் பவுடரையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஜலிச்சு விட்டுக்கலாம். இப்போது மைதா மாவும் பேக்கிங் பவுடரும் நல்லா கலந்துருக்கும், அதுக்காக தான் ஜலிச்சு விட்டுருக்கோம். பீட் பண்ணக்கூடாது, ஜஸ்ட்டு வந்து நம்ம ஒரு ஸ்பேட்டுலா வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவனை வந்து 350 டிகிரியில் நம்ம ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கலாம். அவன் ப்ரீஹீட் ஆகிட்டு இருக்குது. நம்ம வந்து இந்த மிக்சரை நல்லா கட்டியே இல்லாமல் ஸ்மூத் பேட்டராக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேனில் இதை ஊற்றிடலாம். இப்போது இந்த ட்ரேயை சென்டர் ரேக்கில் அவனில் வச்சிடலாம். ஒரு 30 மினிட்ஸில் நமக்கு எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். அடுத்தது நம்ம ஹனி சிரப் ரெடி பண்ணிக்கலாம். 300 ml தண்ணி எடுத்திருக்கேன். இதை வந்து லைட்டாக நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு 1/4 கப்பு சுகர். இது நல்லா கரையட்டும். இது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தேன் கலக்க ஆரம்பிக்கலாம். ஆஃப் பண்ணினதுக்கப்புறமா நம்ம ஒரு 1/4 கப்பு தேன் சேர்த்துக்கலாம். தேன் கலந்ததுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். தண்ணி வந்து சர்க்கரையை கலந்து நல்லா சூடானதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தேன் கலந்துக்கலாம். தேனை கலந்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறமா நம்ம கேக் ரெடி ஆனதுக்கப்புறம் கேக்கும் ஆறுனதுக்கப்புறமா இதை சேர்க்கலாம். பாருங்கள், 30 மினிட்ஸில் நமக்கு வந்து கேக் நல்லா வெந்துருச்சு. நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு டூத்பிக் வச்சு செக் பண்ணி பார்த்துக்கலாம். கடைசி வரைக்கும் விடுங்க, அப்போ தான் வந்து மாவு இருக்கா இல்லையான்னு தெரியும். பாருங்கள், இதில் எதுவுமே ஒட்டவே இல்லை. ஸோ வந்து கேக் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா ஆறணும். ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஹனி சிரப் சேர்க்க முடியும். இது நல்லா ஆறுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். பாருங்கள், கேக் பார்க்கவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நம்ம ஜாம் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பேனில் 4 டேபிள் ஸ்பூன் ஜாம் எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா உருகுனதுக்கப்புறம் ஆற விட்டு நம்ம கேக்கில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இதில் ஒரே 1 டீஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கலாம், ஏன்னா ரொம்ப கெட்டியாக இருக்குது. பாருங்கள், நல்லா கரைஞ்சி கொதிச்சிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது கூலானோன்னே நல்லா கெட்டியாயிடும். பாருங்கள், கேக் வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ ஓரத்துலலாம் எடுத்து விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு கேக்கை வந்து நம்ம ஈவன் பண்ணிக்கலாம்.
இப்போ இதில் வந்து நம்ம ஹனி சிரப் விட்டுடலாம். ரொம்ப நிறைய விட்டுறாதீங்க, அப்புறம் வந்து நம்மளால் கேக்கே கட் பண்ண முடியாது. ஸோ கொஞ்சமாக விட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து ஜாம் சிரப் வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஜாம் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போ இது மேலே டெசிகேட்டட் கோகோனட் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். டெசிகேட்டட் கோகோனட்டுங்கிறது வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்மளுடைய துருவின தேங்காயை வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நான் பண்ணி வச்சுருக்கேன், அதை நம்ம மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இதில் செரீஸ் வச்சு அழகுபடுத்திக்கலாம். பாருங்க, நம்மளுடைய ஹனி கேக் ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே சூப்பராக இருக்குது.